ஆசை மட்டுமல்ல, மனித வாழ்க்கையே அலை போலத்தான். வாழ்க்கையே அலை போலத்தான். ஏன்னா ஏற்றமும் இறக்கமும் இல்லாத வாழ்க்கை மனிதர்களுக்கு கிடையாது. ஆண்டு மே மாசம் 22ஆம் தேதி தூத்துக்குடி மக்களுடைய வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு நாள் தான் சொல்லணும். குறிப்பா துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் காரணமா 13 குடும்பத்தார் தங்களுடைய உறவுகளை பறிகொடுத்தாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் காயங்களோட வலி வேதனையை அடைஞ்சாங்க. அந்த காயங்கள் பலருக்கு ஆறினாலும் கூட மனவேதனைகள் ஓயாத அலைகளா இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. உறவுகளை பறிகொடுத்த குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி துப்பாக்கிச் சூட்ல குண்டடிப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்த சிலர் இன்னும் தீராத வேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு அவங்கள முதல்ல சந்திக்க முடிவெடுத்தேன். அரசு பணியில இருக்கிற அவங்கள அடையாளம் காண்றது அவ்வளவு கஷ்டமா இல்லை. ஆனா அவங்கள சந்திச்சு கேள்விகளை எழுப்புறதுக்கான தைரியம் இன்னும் எனக்கு வரல. ஆனா கேள்விகளை எழுப்புனா மட்டும்தான் உண்மை வெளியே வரும். அதுக்காக துப்பாக்கிச் சூட்ல தனது காலை இழந்த பிரின்ஸ்டனை சந்திக்க போறேன். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. கடந்த 7 ஆண்டுகள் இவரோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும்? இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க? வெளியே உள்ளவங்கள பார்க்குற வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க, அவனுக்கு இது பண்ணிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியே அனுபவிக்கிற எனக்கு தான் அதோட ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது இப்போ கூட இந்த முந்தா நாள் அந்த காலுக்காண்டி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த கால் டேமேஜ் ஆயிடுச்சு. இது காப்பீடு திட்டத்தில் கொடுத்த இன்னொரு கால். அதில் இது டைட்டாக இருக்குன்ட்டு தான் நான் இதை போடாமல் இவ்வளோ நாள் வச்சுட்டு அந்த காலை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த காலோட நிலைமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அக்கா பிச்சு கிடக்கு. எனக்கு அது வேற. இப்போ ஒரு 2 நாளாக வீட்டில் அதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எனக்குமா. இப்படி ஆயிடுச்சுமா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, இப்போ கால் வேற பிஞ்சிருக்கு, நான் எப்படி நடந்து போகிறது வைக்கிறது, அதாவது என்ன சொல்லன்னு தெரில. இப்போ அதை நான் சரி பண்ணணும். அதுக்காண்டி தான் இப்போ மறுபடி ஒவ்வொருத்தரையாக பார்க்கணும். அதாவது நான் நல்லா இருந்த ஒருத்தனை இப்படி ஏந்த வச்சிட்டிங்களே, என்ன சொல்கிறது, காலுக்காக ஏந்த வச்சிட்டிங்களே, என்னை கையேந்த வச்சிட்டிங்களேங்கிறதான் இப்போ உண்மை. ஒவ்வொரு நேரமும் காலுக்காக சரி ஒருத்தட்டையாக போய் இல்லை இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க, கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன்னா வந்திருக்கக்கூடாது. இப்படி எந்த ஒரு பையனுக்குமே வந்திருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தப்பு. நிறைய பேர் சரி அடிபட்டது சரியாச்சு, எலும்பு உடஞ்சிது, சரி பண்ணிட்டோம் நாங்கள். இப்போது அது வேறு கேட்டகரி போயிடுது. ஆனால் இன்னும் எனக்கு இருக்குது. இப்போ தான் வயசு 27 வயசு ஆகுது. எனக்கு இன்னும் வயசாக இருக்குன்னு கல்யாணம் வர முடிச்சு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. எனக்கு இப்போ இந்த சம்பவம், இந்த காலோட டேமேஜ் ஆனோன்னு எனக்கு அடுத்த சம்பவம் இது மாதிரி இன்னும் வருஷங்கள் இருக்குது நமக்கு. இன்னும் நான் அதெல்லாம் சர்வே பண்ணணும். எப்படி சர்வே பண்ண போகிறேன்?
ஏன்னா முதல்ல வந்து பண்ணி கொடுத்த கவர்மெண்ட் வந்து முதல்ல வந்து ஒரு 2 வருஷம் வந்து அப்படி ஒரு பண்ணாங்க. ஆனால் அது வந்து கடைசி வரை இருக்குமான்னு கேட்டேன். இன்னும் ஒரு 2 இப்போவுமே போயிடுச்சு. இன்னும் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா, அப்படியா அப்படி நடந்ததா தம்பி அப்படின்னு கேட்குற நிலமை தான் வரும். அது ரியாலிட்டி தான். அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போ என்னோட நிலமை எப்படி இருக்குங்கிறது தெரியல. நான் பாதிக்கப்பட்ட நான் இப்படி இருக்கேனே, எனக்கு என்ன தலையெழுத்தா 7 வருஷத்துக்கு தாண்டிக்கிட்டு இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கல. அவங்க நல்லா நிறைய பேர் அஃபிஷியலாக இன்னும் வரைக்கும் அந்தந்த போஸ்டிங்ஸில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு அப்போ இது என்ன கவர்மெண்ட் இது? ஒரு நல்லா இருந்த ஒருத்தனை அவன் வாழ்க்கையை பிடுங்கி நீங்களா ஒரு வாழ்க்கையை பிச்சை போட்ட மாதிரி போட்டுட்டு அவனை ஏந்த விட்டுட்டு அதுக்கு காரணமானவங்கள வந்து இன்னும் வரைக்கும் வெளியே சுதந்திரமாக விட்டுருக்கீங்க. அப்போ இது என்னத்த சுதந்திர இந்தியாங்கிறது எனக்கு என்னமே புரியல. இது தப்பு பண்ணவன் இன்னும் வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ யாருனாலும் தப்பு பண்ணிவிட்டு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற நிதர்சன உண்மையாக இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறது, முதல்ல வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு 2-3 மாதத்தில் எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன வேணுங்கிறது, இவனுக்கு இன்னும் என்ன தேவைகள் இருக்குது, எல்லாருக்கும் சரி, நான் மட்டும் இல்லை 13 குடும்பங்கள் இறந்து போச்சு. அதுபோக நிறைய மக்கள் குண்டடிப்பட்டாங்க. என் ஒருத்தனுக்கு கால் போச்சு. அதே மாதிரி ஒருத்தருக்கு கால் துண்டாகிற நிலமையில இருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அவங்களுக்குள்ளேருந்து இன்னும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்னும் வரைக்கும் என் கூட அடிப்பட்டல குண்டடிப்பட்டவங்களுக்கு வந்து அது முழுமையாக குணமாயிட்டான்னு கேட்டால் அது இல்லை. அதோட பாதிப்புகள் இன்னும் வரைக்கும் இருக்குது. ஆனால் வெளியே மக்களுக்கு வந்து அது அவனுக்கு என்ன நார்மல் ஆகிட்டான், அவனுக்கு வேலை இருக்குது. அதோட பாதிப்பு உள்ளவங்க வந்து இன்னும் வர அதோட இப்போ என் கூட குண்டடிப்பட்டவருக்குலாம் ஒரு கால் வந்து கட்டாய வேண்டிய நிலைமை, ஆனால் காப்பாற்றிட்டாங்க. அவருக்கு ஒரு கால் கட்டையாயிருச்சு. ஒரு கால் மேலேயும் கிளியுமா தான் இருக்குது. அவரால் ரொம்ப தூரம் நடக்க முடியல, குறுக்கு வலி. இன்னொருத்தருக்கு புல்லட் அடிப்பட்டது. இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் நின்றுன்னு அந்த இடத்துல கால் வலி தான். ஏன்னா நாங்களாம் சின்ன பசங்களாம் தான் அடிபட்டோம். எங்களுக்கு இப்போவுமே இந்த மாதிரியான ஒரு இதா அப்படிங்கிற நிலமை தான் இப்பவும் இருக்குது. சொல்கிறேன், இப்போ கூட நீங்கள் வரும்போது நான் அவசர அவசரமாக காலை மாட்டுறேன். இது வந்து டைட்டான கால் தான். ஸோ மாட்ட முடியல, அப்படியே வலிக்குது. மாட்டணும், வேறு வழி இல்லை, நான் சர்வே பண்ணி தான் ஆகணும். அதுதான் நிலமை. அதுதான் கொண்டு போயிட்டுருக்கிறேன். வர போகுது. இந்த சம்பவம் நடந்தப்போ உங்களுக்கு 21 வயசுன்னு சொன்னீங்க. ஒரு இளைஞராக அந்த துடிப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஒரு யதார்த்தமாக சரி, இன்றைக்கி மக்களுக்காக நம்ம ஒரு போராட்டத்தில், ஒரு ஊர்வலத்தில், ஒரு முற்றுகை போராட்டத்தில் நம்ம போவோம் அப்படின்னு போயிருப்பீங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும், எனக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமோ நினைப்போ எதுவுமே உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில், அந்த நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களால் ரீகால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. மே 22 அந்த நாள் வந்து நீங்கள் ரீகால் சொன்னாலுமே அது வந்து என்றைக்குமே மறக்காது. அது அப்படியே மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. காலையில் எனக்கு அன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட் வேலை. அன்றைக்கி ஊர்லேருந்து இப்படி பேரணி போகிறாங்கங்கிறது தெரியும். மாதா கோயிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்தோடனே நான் ஃப்ரெண்டு கூட போய் முதல்ல போய் பார்த்தோம். அந்த போராட்டம்லாம் கலந்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் தான் நின்றுட்டு வந்துட்டு மறுபடி திரும்ப ரிட்டன் போகுங்கிற போது தான் ரிட்டன் இல்லை மாப்பிள்ள வந்தாச்சு, திரும்ப போய் பார்த்துருவாங்க என்ன இது இருக்குங்கிற போது அப்போ போகும்போது தான் நாங்கள் எங்கே போகிறோன்னா நம்ம பாலிடெக்னிக் ஸ்டாஃப் கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணுறாங்களே, என்ன இங்கே இதுக்கெல்லாம் என்ன ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சரி ஏதோ எவனோ போகிற வழியில் எவனோ இது பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் போகும்போது மக்கள்லாம் எதிர்த்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எதிர்த்து வராங்க அப்படின்னு மக்கள் இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், நம்ம அதுக்குள்ளே என்னால் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. சரி ரைட்டு நம்ம முன்னேறி போவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது மக்கள் ரொம்ப நிறைய பேர் எதிர்த்து வர ஆரம்பித்தாங்க. என்ன இப்படி வராங்களேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டேர்னிங் உண்டு. அந்த டேர்னிங்கில் நான் வண்டியை நிப்பாட்டிட்டு, நானே என் ஃப்ரெண்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அவன் இறங்குறான். நான் இறங்கி என்ன ஆச்சுலன்னு அந்த சாடை தான், ஒரு சவுண்டு தான் கேட்டுது. அந்த சவுண்டில் இருந்தவொடனே எல்லோரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. அவன் எங்கேருந்து ஷூட் பண்ணான்னு தெரியாது, ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு தகவல் கொடுத்தானோ அதுவும் கிடையாது. இந்த மாதிரி இருக்குது, எல்லோரும் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லலாம், அது கூட சொல்லலை. எங்கேருந்து குண்டு வந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் நின்ன ஜாடைக்கு தான் ஒரு சவுண்டு, பலமான ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டவுடனே எல்லா மக்களும் தெரிச்சு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டு காலில் குண்டு உரசி என் காலில் அடிச்சிருக்கு. அவனோட தாட் என்னென்னா அவன் காலில் தான் விழுந்துட்டு போல் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு அவன் இந்த பக்கமாக தெரிச்சு ஓடிட்டான். நான் கீழே குனிஞ்சு பார்க்குறேன், இந்த சைட்லேருந்து ரத்தம் வந்து பீச்சிட்டு வெளியே அடிக்குது. செவுறு ஃபுல்லாக அப்படியே தெரிக்குது. செவுத்துலலாம் அப்படியே பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் செவுறு
அடித்து சடைக்கு ரத்தம் அப்படி பார்க்குறேன் கீழே அப்படி தெரிச்சிக்கிட்டு இருக்கு. என்னோடய பாதம் கீழே உள்ள அந்த குதிங்கால் பாதம் வந்து மடங்குது. அது நரம்பு அடித்து தெரிச்சிட்டு இந்த சைடு அடித்து இந்த சைடு புல்லட் வெளியே போயிடுச்சு. இந்த பாதத்தை நான் இப்படி வைக்கிறேன், அப்படி மடங்குது. என்னால் அதை இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி ஊன முடியல, இப்படி வைக்க இப்படி இப்படி மடங்குது. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ரத்தம் தெரிச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு நமக்கு அந்த அட்ரினல் பம்பில் ஒரு பதட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உடனே பக்கத்தில் எனக்கு சரி ஏதோ ஷூட் பண்ணிட்டாங்க போல நம்மளை அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த குண்டு பாஞ்சிடக்கூடாது நம்ம. அது பக்கத்தில் உள்ள ஒரு கம்பி வேலி போட்டு அந்த மண்டபம் உண்டு, அதுக்குள்ளே ஏறி குதிப்போம்னு குதிக்கிறேன். அந்த இதில் ஸ்டேபிள் கொடுக்காதனால அந்த கம்பியில் இந்த கால் குத்திடுச்சு. இந்த காலில் குத்தி ஃபேண்ட்டோடு குத்தி இந்த காலில் இப்படி இறக்கிருச்சு. இறக்கி அப்படி இந்த சைடாக தலைகீழ விழுந்தேன். அப்படி குத்தி இப்படி பிச்சுட்டு இந்த இடத்துல பிச்சுட்டு உளுந்து அதுக்கப்புறம் இந்த காலில் கீழே பார்க்குறேன் ரத்தம் அப்படியே தெரிச்சிக்கிட்டே இருக்குது. நான் கையை வச்சே ஊந்து போய் அங்கே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு விரலை விட்றேன். இவ்வளோ தூரத்துக்கு விரல் உள்ள ஆழமாக போகுது. ரத்தம் அப்படி சைடு கூட இப்படி தெரிக்குது. இடம் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தோன்னே ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. மயங்கிட்டேன் நான் அந்த இடத்துல. விரலை விட்டதில் அந்த ரத்தத்தை பார்த்ததில் மயங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான் எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த ரிங் ஆகிற சவுண்டில் தான் நான் மறுபடியும் முழித்தேன். உள்ளே யாருமே இல்லை, அது பூட்டுன ஒரு மண்டபம். என் ஃப்ரெண்டு ரிங் அடித்தோடனே தான் அந்த இதில் தான் நான் முழித்தேன். முழித்த உடனே தான் அவன் எல்லாம் எங்கே இருக்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டேன். நீ விளாடாத, இன்னும் விளாண்டுட்ருக்கியா, வா நம்ம உடனே கிளம்புவோம், இந்த இடத்துல நிற்க வேண்டாம், என் காலில் வேறு ஏதோ உரசின மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நான் நீ வா எங்கே நிற்க அப்படின்னு. மாப்பிள்ள உண்மைக்கும் என் காலில் குண்டு விழுந்துட்டுல, என்னெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு உள்ளே வந்து பார்க்கான். ரத்தத்துக்கு நடுவில் நான் அப்படி கடந்தோன்னே அவன் பார்த்துட்டு அழுகிறான். அப்படி அழுதுட்டு அவன் தூக்குறான். என்னை தூக்க முடியல. தூக்க முடியாமல் கத்துறான் கிடந்து, யாராவது வாங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த ஒரு ஆம்புலன்ஸை வந்தது. அங்கேருந்து பசங்கள்லாம் அந்த கேட்டே தூக்கிட்டாங்க. ஏன்னா கேட்டு பூட்டி கிடந்தாரு. கேட்டையே தூக்கி கேட்டை நோட்டி வச்சுட்டு அங்கே ஏத்தாப்பில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கரெக்டாக உள்ளே வரும்போது கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்க. யாராவது ஜிஹெச்சில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, அப்படியே வச்சு தச்சுட்டாங்க. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, தச்சுருவோம்னு சொல்லிட்டு பிளட்டு போய்கிட்டே இருக்குது. அங்கே ஃபேமிலிலாம் அவங்க சொந்தக்காரங்களாம் அம்மாவுக்கு சொல்லி அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் அங்கே கடந்து அழுதுட்டு வச்சுட்டு இருக்காங்க. அன்றைக்கி வந்து ஜிஹெச் மாதிரியே இல்லை. அதில் தான் அந்த நைட்டெல்லாம் காலை கிழிச்சிட்டாங்க. காலை நைட்டு அவங்க வந்து பார்க்கும்போதே காலை வந்து இந்த 2 சைடு நரம்பு, 2 சைடு இங்கேருந்து இங்கே வர கீழே வர 2 சைடும் பொழந்துட்டாங்க. நரம்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பொழந்துட்டாங்க. பொழந்துட்டு அது அந்த வலி ஊசியோட எஃபெக்ட் குறைஞ்ச உடனே எனக்கு வலி வேதனை உயிர் போயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஆல்ரெடி குண்டுங்க அடிபட்டுருக்கு, நீங்கள் வேறு 2 பெருசாக பொழந்து வச்சுருக்கீங்க. அன்றைக்கி துடி என்னால் இப்போ செத்துருப்பேன் கொஞ்சம் மூச்செல்லாம். ஏன்னா என் பிளட்டு வந்து 3 பாயிண்ட் கிட்ட கீழே வந்துட்டு. ஏன்னா பிளட்டு போய்கிட்டே இருக்குது. இவங்க பிளட்டு ஏற்ற அது கீழே போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே 15 பாட்டிலுக்கு மேலே பிளட்டு போட்டாங்க. பிளட்டு இங்கே ஏற கீழே போய்கிட்டே இருக்குது. 9 மணிக்கு டாக்டர் வந்து பார்த்துட்டு வேறு வழியில் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் அது மாதிரி சொன்ன மாதிரி நைட்டு இதில் ஒரு பெல்ட்டு போட்டாங்க. பெல்ட்டு போட்டு இறுக்கி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கக்கூட இல்லை, கதறிக்கிட்டே தான் கிடந்திருக்கேன். மயக்கத்துலேயும் மயக்கத்தில் கிடந்தேன். ஏன்னா பிளட் லாஸ் ஆகும்போது எனக்கு எனர்ஜியும் இல்லை, ஏதோ ஒரு கிறக்கத்தில் கத்திக்கிட்டே கிடக்கிறேன். அப்படி இருந்தும் வேறு வழி இல்லை அப்படின்னு காலையில் பார்க்கும்போது தான் தெரியுது. கால் கருத்த உடனே வேறு வழியே இல்லை, உங்கள் பையனே வெளியே, எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க உங்கள் பையனை வெளியே போனால் பிழைக்க மாட்டான், வெளியே கொண்டு போகிறதும் இதே கதை தான், அங்கே போனாலும் இதே தான் காலை எடுக்க போகிறாங்க, வேறு ஆப்ஷனே இல்லை. எனக்கும் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. கால் அப்படி கருத்துட்டு, என் காலே இல்லை, அது வேற ஆள் கால் மாதிரி ஆயிடுச்சு, கருத்துடுச்சு. வேறு வழி இல்லை. மரத்து போகிற ஊசி போட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறாங்க. அந்த சவுண்டு கேட்குது. நான் மயக்கமாகலை, மரத்து போகிற மருந்து தான் போட்டிருக்கு. அறுக்கிற அந்த மிஷின் போட்டு அறுக்கிற சவுண்டு எனக்கு கேட்குது. அதில் துணியில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் நான் பார்த்துட்ருக்கேன். என் காலை அறுக்கிறத நானே பார்த்துட்ருக்கேன். அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ரொம்பவே மோசமானது. அவங்க அறுத்து அந்த இதை எரிக்கிற அந்த கருகிற ஸ்மெல்லும் அந்த இதை வந்து வார்த்தைகளால் எவ்வளோ பெரிய வார்த்தைகள் சொன்னாலும் அதை வந்து நம்ம காலை அறுக்கிறத நம்மளே பார்க்குறதுங்கிறது வந்து அது உலகத்தில் ரொம்ப மோசமான கொடிய ஒன்று. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் எனக்கு வாமிட்டேஷன் ஆயிடுச்சு. வாமிட்டேஷன் ஆகி எனக்கு முடியல, அதை வந்து இப்போ வரைக்கும் அதை சொல்ல முடியலை. அது வந்து அப்படி ஒரு கொடூரமான விஷயங்கள். கொண்டு வந்து போட்டு பெட்டில் போட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ஆள் வீங்கி போயிருக்கு, துடிச்சு போய் என்ன சொல்கிறது, எல்லோரும் வந்து பார்த்துட்டு அவங்க அழுகுறாங்க. எனக்கு என்னோடய நெருக்கமானவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு இப்படி ஆகிட்டு
நான் அப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன், இது ஒரு கனவாயிடக்கூடாதா, கனவாக இருந்துடக்கூடாதா, அது நம்ம முழிச்சிடலாம், நம்ம முழிச்சு பார்த்தோன்னா நம்ம நார்மலாகிடும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் அப்போ இருந்துகிட்டே இருக்கேன். ஆனால் அது நாட்கள் போக போக இல்லை, இதை மாற்றவே முடியாது, என்ன ஆனாலும் இது மாறாது, மாற்றாமல் இப்படியே தான் இருக்க போகிறோம், நம்ம வர அப்படி இல்லைங்கிறதெல்லாம் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களாக வராங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அதான் கேட்டேன். ஒரு ஏன் இப்படி எடப்பாடி அவர் கூட ஒரு பன்னீர்செல்வம் அவர் வந்தார், ஏன் இப்படி பண்ணீங்க, தைரியமாக இருக்கு, அந்த தைரியமாக இருக்குங்க, அந்த வார்த்தையை கேட்குறக்கான இருந்துருக்கேன். ஆளை பறி கொடுத்துட்டேன் நான், இப்போ இனிமேல் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இப்படி ஏன் பண்ணீங்க, எனக்கு ஏன் இது நடந்திருக்கணும். என்னோடய 21 வயசில் நான் இப்போ கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. இப்போ கூட என் இளமை பருவம் எப்படி போணுச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் மாதிரிலாம் போகல, அது வலியும் வேதனையுமாக தான் போயிட்டு இருந்தது. இப்போவும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு, எதுவுமே அப்படி தான் போகுது, அதை மாற்றவே முடியல. எல்லோரும் மாதிரி ஜாலியாக இருந்தோம், பையங்களோட சுற்றினோம். இப்போ கொண்டு ஒரு என்ன சொல்கிறேன், நான் பழக்கப்பட்ட ஏரியாக்களில் மட்டும்தான் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக நடக்கவோ தைரியமாக இருக்கும். வேறு ஒரு புது ஏரியா போய் நடக்கிறதா இருந்தால் கூட எனக்கு அது கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த 3 மாதம் அதுலேயுமே பெட்டில் ஒரு 3 மாதம் இருந்தேன். 3 மாதமும் அப்பாவும் வேலை போல், நானுமே மென்டலி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். யார் பேசினாலுமே அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குற மனநிலைமையில் நான் இல்லை. நான் ரொம்ப ஒரு அரகண்ட்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு போய்ட்டேன். யார் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்கள்ட்ட எரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலமையில தான் நான் இருந்தேன். அந்த 3 மாதத்தை விட்டு வெளியே இந்த நேச்சுரல் லைஃப்க்கு வரும்போது, அந்த நார்மல் லைஃப்க்கெலாம் வரும்போது கடந்து வந்துட்டேன். அதெல்லாம் ரொம்ப சித்திரவதையானது, யாருக்கும் வரக்கூடாத ஒரு வலியும் வேதனையும் தான். அப்போ தான் படிப்பை முடித்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு, அந்த ட்ரைனிங் பீரியட்ஸுன்பாங்கள்ல, அந்த மாதிரியான ட்ரைனிங் பீரியட்ஸை முடிச்சுட்டு ஃபாரின் போகணும், அந்த மாதிரியான கனவுகளோட அப்படி இருந்துகிட்டு இருந்தவன் தான் நான். அதை ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்தில் டோட்டல் லைஃப்பையும் ஒரே நாளில் மாற்ற முடியும்னா இப்படி தான் மாற்றிட்டாங்க. அடித்து நல்லா இருந்த ஒருத்தனை ஷூட் பண்ணி அவன் காலை எடுக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற கணக்கில் வேலை கொடுத்து, அதாவது என்ன சொல்கிறேன், நல்லா இருந்தவனும் ஒருத்தனை காலை உடச்சி அதுக்கப்புறம் வேலைக்கு போன்னு சொல்கிறது என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. தங்களோட இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வியைத்தான் பிரின்ஸ்டன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட சிலர் முன் வச்சாங்க. ஆனால் தங்களோட உறவுகளை பறிகொடுத்த குடும்பத்தினர் இழப்பீடுகளை விட நீதி கிடைக்கணுன்றதைத்தான் வலியுறுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு இறந்து போன 13 பேர்ல ரொம்ப சின்ன வயசுல சுட்டு கொல்லப்பட்ட ஸ்னோலினோட அம்மாவை சந்திக்க போனேன். நீங்கள் மகளை பறி கொடுத்து 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த விசாரணை அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அருணாதகசியமாக ஆன விசாரணை எல்லாம் நடந்துச்சு. அந்த அம்மா உண்மையாகவே எல்லா விசாரணையும் ஒரு நீதி நியாயத்தோட பாதிக்கப்பட்டவங்ககிட்டையும் பாதிக்கப்படாதவங்க யாரெல்லாம் இதில் கலந்துருக்க அவ்வளோ பேரையும் விசாரித்தாங்க. யாரையுமே விடையில அந்த அம்மா. அப்போ ஒரு நீதி நியாயத்தோடு அந்த விசாரணையை நடத்தினாங்க. அதே மாதிரி உயிர் இழந்தவங்க வீட்டுகளில் தன் வீட்டில் என்ன நடந்ததோ அதே ஒரு மனநிலையில தான் அந்த அம்மா இந்த விசாரணையை நடத்துச்சு. இந்த அரசுக்கு ஒப்படைச்சிது. இந்த அம்மா அடைக்கும்போது இந்த குடும்பத்துக்கு நீதி நியாயம் வேணும், சஸ்பெண்ட். ஆனால் எங்கள் பார்வைக்கு எந்த நீதி நியாயமே இன்ன வரையில் எங்களுக்கு நடக்க எல்லா வகையிலையுமே. மகளுக்கு இந்த 14 பேருக்கு ஒரு நினைவு மண்டம் கேட்டோம் ஒவ்வொரு வருஷமும். இந்த போன தடவை அவங்க அரசியலுக்கு இந்த 5 வருஷம் முதலமைச்சர் இது நடந்தது இல்லையா, அப்போ சட்டசபை கூடும்போது ஒவ்வொரு அமைச்சர்கள்கிட்டையும் நான் போய் மனு கொடுத்து எங்களுக்கு நீதி நியாயம் நீங்கள் வந்ததுக்கு பிறகு, உங்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், அதே மாதிரி கண்டிப்பாக செய்வோன்னு ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க. இன்னும் வரையில் 4 வருஷம் ஆயிட்டு, 5ஆவது வருஷம் பிறக்க போகுது. அவங்க ஆட்சிக்கு எந்த நீதி நியாயமும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு வேலை கொடுத்தாங்க, தலையாரின்னு ஒரு வேலை. 3 வருஷம் அந்த வேலையை பார்த்தேன். 3 ஊருக்கு அலைவான். வேறு யாருன்னா நாங்கள் அப்போவுமே அந்த வேலை வேண்டான்னு தான் சொன்னோம். ஆனால் மறுபடி மக்கள்லாம் சேர்ந்து ஏன் கிடைச்சதே ஏன் வேண்டாம், என் பிள்ளை போனது என்ன கிடைக்கையா போகுது, இருக்கிற பிள்ளையாவது வாழணுமே அப்படிங்கிற அந்த வேலை. 3 வருஷமாக அந்த வேலையை
அதுக்கு பிறகு இவங்க வந்த பிறகு ஒரு வேலை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வேலை மாற்றி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க. அதே வேலையை கொடுத்தவங்க அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அது யாரால் இவ்வளோ இது நடந்தது, இந்த சுட்டவங்களாம் தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாதது ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன விசாரணை நீங்கள் கொடுத்தீங்க, கொடுக்கையில். அதே போல் நினைவு மண்டம் கேட்டோம், வந்து 4 வருஷம் முடிஞ்சிட்டு ஒரு நினைவு மண்டது அவங்க அப்பாவுக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்லையா, கடலில் அமைக்கிறதுக்கு இடம் கிடச்சிதுயா, மக்கள் வாழ்கிற இடத்துல இடம் கிடைக்கலையா ஏன் அமைக்கிறது. ஒரு ஆட்சியில் 5 வருஷம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் நிறைய, அதெல்லாம் ரொம்ப மனவேதனைகள் நிறைய இருக்குது. நிறைய நேரத்தில் அங்கே செலவச்சு பண்ணுறாங்க, இங்கே செலவச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பெருமைக்காக எல்லாமே செய்கிறீங்க. அதே போல் நாங்கள் அதாவது இப்போ நான் இருக்கேன்னா என் மகள் நான் இருக்க மட்டும் தான் என் மகளுக்கு அந்த ஒன்றை நான் கேட்டு செய்ய முடியும். ஏன் நான் இன்னைக்கு செத்தாலும் என்னோடய ஆத்மா சாந்தி அடையும். நான் அண்டோட்ட போகும்போது என் மகளுக்கு அந்த ஒன்றை நான் கேட்கையா, பணம் காசை கூட நான் கேட்கலையா, 1 கோடி கொடுப்பேன். இவங்க வந்தாங்க, இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அன்னதேசம் ஆட சொல்லிச்சு 50 கொடுக்க சொல்லிச்சு, ஆனால் அது 5 கொடுத்தாங்க கூப்பிட்டு. அப்படி ஒரு இல்லை, எனக்கு பணம் காசே வேண்டாயா, எனக்கு ஒரு நீதி நியாயத்தோட இந்த விசாரணை நல்ல மாதிரி அவங்களுக்கெல்லாம் நல்ல தகுந்த தண்டனைகள் இதே மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தகுந்த தண்டனை கொடுக்கணும். இன்னொன்று எங்களுக்கு நினைவு மண்டம் வேணும். இது 7 வருஷம் ஆயிட்டு செய்வேன் சொல்லி இந்த நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. போக போக எனக்கு மனசு ரொம்ப வலி வருது. அந்த அளவுக்கு நான் ஒரு பாதிப்புக்கு எதுக்குன்னா நான் தான் கூட்டிகிட்டு போனேன். நானே கூட்டிகிட்டு போய் நானே கொல்லி வச்சுட்டு அதுக்கு ஒரு நீதி கிடைக்கலன்னா நான் வாழும்போது எனக்கு வாழ பிடிக்கல. ஒரு செகண்டுக்கையா நினச்சா மரணம் ஒரு செகண்டையா. அன்னைக்கு கூட சில நேரங்களில் படுக்கும்போது நினைப்பேன், நம்ம பிள்ளையே இழந்துட்டு நம்ம வாழணுமா. நான் நினச்ச ஒரு செகண்டே உயிரம் வாங்கிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்காம நம்ம மண்டையை போடக்கூடாது. கடவுள் அழைச்சா நான் போயிடுவேன். என் மகிட்ட கூட சொல்லுவேன், ஏம்மா அம்மா இவ்வளோ வலி வேதனை சமைக்கிறதுக்கு நீ இருக்கிற இடத்துக்கு ஆண்டோட்ட கேட்டு கூட்டிகிட்டு போயிருமா தான் சொல்லுவேன். ஆனாலும் நம்ம போனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நீதி நியாயம் இருக்கு, கடவுள் அழைக்கிட்டு அது ஒரு மட்டும் நம்மளை போட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை என் மனசுக்குள்ள இருக்குதுயா. அதனால் எனக்கு நினைவு மண்டபம் கண்டிப்பாக எதிலாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு நினைவு. இன்றைக்கி அந்த நேரத்தில் ஃபாதர்லாம் அடக்கெடுக்கிற அன்னைக்கு எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிட்டியா. என்னை ஆசிரியர் கொண்டு போய் ட்ரிப்பு கூட கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஃபாதர்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, பெரிய ஆட்களும் வந்திருக்காங்க. மகளை எங்கே பதைக்கலான்னு கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா விவரம் தெரியாமல் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாவை வச்ச இடத்துலையே வச்சுருங்க அப்படின்னு அவங்க பாரம்பரியமாக அந்த எண்ணத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. என் மகளை வைக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல தண்ணியே கிட்டாது. மாமியாரை வச்சுருக்கேன், மாமனார் இருக்காங்க, போவேன் தண்ணியே கிட்டாது, மண்ணால் தான் இருக்குது. என்றைக்கு என் மகளை அந்த இடத்துல கொண்டு வச்சணும், அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கோ ஒரு பிறந்த நாளைக்கோ அந்த கல்லறைக்கு போகிறதுக்கு என்னால் முடியல. ஃபுல்லாக தண்ணி சவதி, கால் வைக்க முடியல, அந்தளவுக்கு கடை. அது ரொம்ப மனவேதனை. இன்னைக்கு வரையில் வீட்டில் எல்லாருமே அவங்க அப்பாவே பேசுவோம். அவங்க எல்லோரும் கேட்டாங்களே, ஒரு தனி இடத்துல வைப்பேன்னு சொன்னாங்களே, நீங்கள் அன்றைக்கி கொடுத்தீங்களா, நீங்கள் இப்படி ஒன்று பிள்ளைய கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேமே அப்படின்னு சொல்லி தான் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு கண்டிப்பாக இந்த 8வது வருடம் பறக்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு நினைவு மண்டபம், கண்டிப்பாக நான் சாவறதுக்கு முன்னால் நான் வைக்கிற ஒரு கோரிக்கை, எனக்கு நீதி நியாயம் கிடைக்கணும். என் மகளுக்குன்னு இல்லை, இதில் இறந்த எல்லாத்துக்கும் ஒரு நினைவு மண்டபம் வேணியா. எதுக்குன்னா நான் வாழ வேண்டிய மகையா, வாழ்ந்து பிடிச்ச மக கிடையாது. 18 வயசு மக, அவள் மனசில் என்ன எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் எல்லாத்தையும் நான் பதைச்சிட்டேன். அதே மாதிரி எனக்கும் அவளை குறித்து நிறைய ஆசை பாசம் இருந்தது, எல்லாத்தையும் மண்டைக்கிளி பதைச்சிட்டேன். செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுயா. இதை ஒன்றுனாலும் எனக்கு செய்யணும்னு என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இதை போய் சில நேரங்கள் நினைப்பேன், இது யார்கிட்ட போய் சொல்ல கடவுளாக உங்களை என்னை அனுப்பி வைக்கும்போது நான் அந்த கோரிக்கை. மகளை நீங்கள் தான் அந்த முற்றுகை போராட்டத்துக்கு கூட்டு போனேன்னு சொன்னீங்க. அந்த நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும்? 100வது நாள் வரும்போது நைட்டு படுக்கும்போது நான் அவளை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவள் குணம் நம்மளுக்கு தெரியுமில்ல, பெற்றவங்களுக்கு தெரியுமில்ல நம்ம பிள்ளை குணம் எப்படி குணம்னு சொல்லி எப்படி எனக்கு ஊர் பெரியதில்லை. அப்போ நான் அங்கே ஊருக்கு ஒரு 5ஆம் தேதி போயிருக்கேன், மே 5ஆம் தேதி போயிருக்கேன். அப்போ போனாக்கில் அங்கே எல்லோரும்
என் கூட பிறந்தவங்க ஒரு 10 பேர் உண்டு. எல்லாருமே அங்கே, நான் மட்டும்தான் இங்கே. அப்போ அவங்க கொஞ்சம் பேர் வேளாங்கண்ணிக்கு போகிறோம், அப்போ நீ வா அப்படி. இல்லை வேண்டாம், 22ஆம் தேதி அங்கே போராட்டம் இருக்குது, கண்டிப்பாக அதில் கலந்துக்கிறேன், நான் வரையில அப்படின்ட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது தூங்கணும். இப்போ காலையில் எழுப்பாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ போட்டுட்டும் போக முடியாது. போனேன்னா வந்த பிறகு சண்டை போடுவா என்கிட்ட. நான் வருவேன்னு சொன்னேன், நீங்கள் என்னையே விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி. அவள் மைனி வரமாட்டான்னா. அவளுக்கு 2 குழந்தை இருக்குது. 2 பிள்ளை, ஒன்று 2.5 வயசு, ஒரு பிள்ளை 6 மாதம் குழந்தை. 2 பிள்ளைகள் வரமாட்டேன்னா. மைனி சும்மா வாங்க, எல்லா மக்களும் தான் போகிறோம், எல்லாம் ஒரு இதாக தான் இருக்கும், நீங்கள் வாங்க, ஜாலியாலாம் இருக்கும், நீங்கள் சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவளை கூப்பிட்டான். அப்பவும் நான் சொன்னேன், வேண்டாம், 2 சின்ன பிள்ளைய வச்சுட்டு கூப்பிட்டதுக்கு சரி வராது. காலையில் விடிஞ்ச பிறகு நான் வெள்ளனே எழுந்திரிச்சு கொஞ்சம் லெமன் சோறை போட்டுட்டு பிள்ளையில நான் தான் அவளை எழுப்பினேன். விட்டுட்டு போனால் பிரச்சனைக்கு. கடைசியில் அவளை நான் தான் கூப்பிட்டு கிளம்பிக்கிட்டு போகும்போது அவன் மைனியையும் நீங்களும் கிளம்புங்கன்னு கிளம்ப வச்சுட்டான். கடைசியில் அவளும் கிளம்பிட்டு அந்த 6 மாதம் குழந்தை அதையும் தூக்கிக்கிட்டு அவன் அன்னையில் படுத்திருந்தான். அவனுக்கு கூட நாங்கள் சொல்ல இல்லை. அவள் அப்பா மட்டும் இல்லை உட்காந்துருந்தாங்க. 2 தோசையை சுட்டு கொடுத்தேன், சாப்பிட்டோம். நான் வீட்டில் உள்ள 5 பொம்பளைகள் தான் போனோம். ஆம்பளையில் யாரையும் நாங்கள் இது பண்ணல. 5 பொம்பளைகள் தான். இங்கேருந்து போகும்போது ஒரு 7:15 இருக்கு. நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது இந்த பக்கத்தில் ஒரு சகோதரி இருக்கா, அந்த பொண்ணு வந்துச்சு. அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே நைட்டே எல்லோரும் நாங்கள் போகிறோம் இங்கே போகிறோம் ஒரு ஏதோ ஒரு திருநா கூட்டத்துக்கு போகிற மாதிரி எல்லா மக்களுமே அப்படி தான் நினச்சி இது பண்ணி போச்சு. இப்படி தான் நாங்கள் கிளம்பி போகும்போது இந்த போகும்போதில் ஒரு கோயில் இருக்குது, அந்த நேரம் அந்த கோயிலில் போய் முத்தம் செஞ்சுட்டு வேண்டிட்டு தான் இங்கேருந்து போகிறோம். மாதா கோயிலுக்கிட்ட போகிறோம். போக போலீஸுக்காரங்க 1 2 அங்கிட்ட இங்கிட்டமா நிற்காங்க. நாங்கள் மாதா கோயில் காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டோம். போகும்போது அங்கே நாங்கள் போகும்போது கொஞ்சம் தான் இருந்தாங்க. நாங்கள் ஏழைகளுக்கு போயிட்டோம். அது பிறகு நாங்கள் இன்னொன்று நாங்கள் போகிறதுக்கு முன்னால் என்ன நினைப்போம்னா, ஒரு நாளைக்கு முன்னால் வேன் வரும், வேனில் போகிறதாக தான் பேச்சு. கலெக்டர் ஆஃபீஸுக்கு இங்கிருந்து அங்கே நடக்க முடியாதுல, வேனில் போகிறதாக தான் பேச்சு. அப்படி நினச்சி தான் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனது. அங்கே போய் கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு. இருக்க நிறைய கூட்டங்கள் சேரையும் வேனு. அப்போ நைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்து ஏதோ அரெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் கதைகள் நடந்திருக்கு. நம்மளுக்கு அது தெரியல. நாம் போயிட்டோம். கூட்டம் சரியான கூட்டம். அது அவங்கள்ட்ட அவ்வளோ கூட்டம். என் மணி 10 ஆகிட்டு, 9 தாண்டிட்டு. அவளை வேறும் சேர்ந்து ஒரு தாய் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவளை வேறும் நடந்து நாங்கள் எல்லோரும் போகும்போது இந்த பெரிய ஆஸ்பத்திரி வரும். அதில் போகும்போது சின்ன குழந்தை, அந்த 6 மாத குழந்தைய அவ்வளோ வச்சுருந்தாள். அதில் போகிறதுக்கு கொஞ்சம் செகண்டுக்கு முன்னால் என்கிட்ட குழந்தைய தந்துட்டு பேக்க அவ்வளோ வாங்கிட்டு போகிறோம். அதில் போகும்போது இந்த மாடை தட்டி விட்டு அந்த பெரியாசிரிக்கிட்ட சண்டை வண்டியை கவுத்துன்னு அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை கல் அதுமா விழுந்துச்சா. நான் அந்த குழந்தைய கொண்டுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாலும் நின்றுக்கிட்டேன். இவ்வளோ என்ன செஞ்சிட்டாள்வே 2 பேரும். இந்த பிரச்சனை கூட்டத்தில் 2 பேருமே முந்தி போயிட்டாள். என்னையும் எங்கிட்ட விட்டுட்டாள். இதில் இருந்து நான் அவனோட தேட ஆரம்பித்தேன். இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வர மட்டும் இந்த குழந்தைய கொண்டுக்கிட்டு நான் தேடத்தான் ஆரம்பித்தேன். காணுமே பிள்ளை. எதுக்குன்னா இங்கே 7 மணிக்கு பிள்ளைக்கு வயிற்றுக்கு கொடுத்த பால் அவ்வளோ லஞ்சு எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு எல்லாமே அதில் தான் இருந்தது. பிள்ளைக்கு வயிற்றுக்கு ஒன்று இல்லைன்னு தேடியா கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்க. அப்போ தான் ஷூட்டிங்கு நடக்குது. நான் நிற்கும் போது தான் ஷூட்டிங்கே நடக்குது. இவ்வளோ தான் நடந்தது. அதுக்கு பிறகு மக்கள்லாம் அங்கிட்ட இங்கிட்ட அலமோதிக்கிட்டு ஓடுது. நான் அந்த குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்போ எல்லோரும் ஓடாதீங்க கொள்ளாதீங்க நின்றுங்க உள்ளே போன ஆள்கள். என் மக உள்ளே இருக்காளா இல்லையான்னு எனக்கே தெரியாது. துப்பாக்கி சூட்டில் ஸ்மோலிங் இறந்துட்டாங்க அப்படின்றது எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? ஷூட்டிங்லேயே அங்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி தான் ஆம்புலன்ஸில் 3 பேரையோ 4 பேரையோ வரிசையாக வச்சு தான் நீங்கள் இறக்குனது. அது இறக்கும் போதே ஆட்களுக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் நாங்கள் நிற்கும் போதே ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த உடனே அந்த நியூஸ் உடனே அங்கேயே நடந்திருக்கே. ஆனால் ஏன் அதுக்கு கொண்டுறையில. ஆனால் ஒரு 2-3 பேர் என்னையே திருன்னு பார்த்தாங்க. அதில் வச்சு எனக்கு அடி பேர் கலங்கிட்டு. இருந்தாலும் இந்த குழந்தைய காப்பாற்றணுமேங்கிறதுக்காக சரி எது நடந்தாலும் சரி இந்த கூட்டத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் இருக்காரு. மற்ற தாயினா வந்திருக்க மாட்டான். நமக்கு அந்த கையில் இருக்கிற குழந்தையால் நான் அந்த இடத்துக்கு
தொடரும் வடியாத வேதனைகளுக்கு மத்தியில சில வேண்டுதல்களும் இன்னைக்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. ஸ்டெர்லைட் ஆதரவு நிலைப்பாடு சமீப காலங்கள்ல அதிகரிப்பதையும் பார்க்க முடியுது. கடந்த கால வேதனைகள்ல தேங்கிடக்கூடாது அப்படின்றது இவங்க தரப்பு வாதமாயிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்டெர்லைட் ஆதரவாளர், செயல்பாட்டாளர், மக்கள் சக்தி இயக்கம் கணேசனை தான் இப்ப நான் சந்திக்க போறேன். உங்களோட ஸ்டெர்லைட் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 13 பேர் நம்ம ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. அது பெரிய நஷ்டம், பெரிய தவறு. அதை நம்ம ஈடு செய்ய முடியவே இல்லை, இன்னை வரலும் முடிவு செய்ய முடியல. இது ஒரு வருத்தமான நிலைமை. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த முடிவை என்னைக்கு எடுத்து 13 பேர் செத்த பிறகு 4 நாளில் அவசரமாக அதை போட்டு இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கண்ணா இதே கோரிக்கை வச்சு தானே 100 நாள் போராட்டம் நடத்தினா கிராமத்தில். 100 நாள். அப்போ இதெல்லாம் இல்லையா உனக்கு? இந்த வயலேஷன் போய் உனக்கு தெரியலையா? 100 நாள். அப்போ நீ உடனே அங்கே போய் அன்றைக்கே நீ டிஸ்மிஸ் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியானே. 100 நாளில் க்ளோஸ் பண்ண 100 நாள் அவன் போராட்டம்ன்றது அவன் பைத்தியக்காரமான ரோட்டில் விட்டதுனால அங்கே இருக்க எல்லோரும் கூச்சி விழுந்து உடச்சி ஒன்றா இல்லையான்னு பார்க்கணும். அப்படிலாம் செய்வான். 100 நாளாக நான் உங்களுக்கு கோரிக்கையாக அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு வீட்டில் பெட்டிஷன் கொடுத்துட்டே இருந்தால் நீங்கள் எல்லாம் வரவே மாட்டேங்க. ரோட்டில் போய் உட்காடுறேன். ஒன்று நீ இருக்கணும், நான் இருக்கணும். ரோட்டில் உட்காந்தானே போலீஸ் வரான், தாசில்தார் வரான். அந்த கதையில் தான் அவனுக்கு இறங்கினாங்க. தெர் இஸ் நோ ஃபால்ட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் பீப்புள். 100 நாள் அவன் மடையினான், உயிரை போச்சு இல்லையா? அவன் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்லுவான். அன்னைக்கு அவனை போய் பார்த்து, தம்பி நீ சொல்லுறது உண்மைதான், நான் மூடுனேன் அப்படி சொல்லு. இல்லை நீ சொல்றது உண்மை இல்லை இதான்னு சொல்லு. இது ரெண்டையும் பேசாமல் இருந்து ரோட்டில் அவன் துப்பாக்கி சுட்டு அவன் இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடக்காட்டா இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸே காலி பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே நடந்துச்சு. அதனால தான் துப்பாக்கி சுட்டு அவன் காரணம் சொல்கிறான். இதான் ஒன்று நடக்கணும். என்னையா இது? அதுக்கு ஒரு முடிவு, திருப்பி எடுத்த முடிவை நியாயப்படுத்து ஒன்று. இந்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ்னா அருமையான நிறைய மக்களோடு இழந்தவர் ஒரு நீதிபதியாக இருக்கார். அவர் ஒரு கமெண்ட் கொடுத்தார். அது இந்த இஷ்யூக்களையும் பொருந்தும். அதாவது தவறு செய்கிறவர்கள் கூட்டமாக செய்தால் அது நியாயப்படுத்தப்படுகிறது, நேர்மையானவர்கள் தனிமையாக செய்தால் அது குற்றப்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு வெடிட் கொடுத்தார், ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தார் ஏதோ ஒரு அக்கேஷனில். இட் ஹோல்ஸ் குட் இன் திஸ் கேஸ். 1000 பேர் சேர்ந்தான் போராட்டினா அடிக்க போகிறோன்னா அதான் சரிதான் மூடிட்டான். ஒருத்தன் உண்மையிலேருந்து நான் நாம்ஸ் படி பண்ணுறேன், அந்த காம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது லேப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன், என்ன நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், காப்பர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் அவனை போயா அவன் தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆதரவு சொன்னால் அவன் கை கால் இவன் கால் கூலின்னு சொல்லி அவனை கலங்கப்படுத்தி இப்படி ஒரு கொடுமை வந்து நாட்டில் நடந்தது. அவனும் பைத்தியக்காரனா போயிடாங்க. அவன் பைத்தியக்காரனா இன்னைக்கு போயிட்டான். அவன் எந்த தப்பும் செய்யலை. எனக்கு தெரிஞ்சு நாலேஜ் நோட்டிமினா இவ்வளோ சொல்கிறேன்ல, இதில் எதை நீ தப்பு சொல்கிறீங்க? 100 நாளைக்கு நான் இப்போ பார்த்து மூடினா நான் ராஜான் இருப்பேனையா, நீ செஞ்சுருப்பானுங்க. என் பையன் என் பேர் செத்த பேரை ஏன் இப்படி செய்கிற? அப்போ என்ன செய்கிறீங்க? இது ஓகே, இது முடிஞ்சு போச்சு. என்ஜிடிக்கு வந்து ஹைகோர்ட்டு ஏன் போச்சு தெரியுமா? அதான் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். என்ஜிடிலேருந்து ஹைகோர்ட் ஏன் போச்சுன்னா, என்ஜிடி வந்து இவனுக்கு ஃபைன் ஒரு இது கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்து இத்தனை மரம் வராற இத்தனை அது செய்ய அப்படின்லாம் சொல்லி நீ இந்த ஃபேக்டரியை உடச்சிரு அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் சொன்ன காரணங்கள் சரியில்லை, இன்னென்ன நிபந்தனைகளோடு இதை ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இதை அரசாங்கம் ஏற்றுக்கல. அரசாங்கம் ஏற்று ஹைகோர்ட்டுக்கு போச்சு. போகும்போது அரசாங்கம் என்ன காரணம்னு சொல்லிட்டு போச்சுன்னா, அரசாங்கம் நானும் வக்கீல் நம்மளோட கெட்டிக்காரனாக அரசாங்கத்தில் இருக்கான், அட்வொகேட் ஜெனரல் அவங்களாம். NGT has no authority to overrule the government policy. அரசாங்கங்களுடைய கொள்கை முடிவை எதிர்த்து தீர்ப்பளிக்க NGTக்கு பவர் கிடையாது. அப்படி ஐயா பார்த்தீங்கன்னா முதல்ல அதை விசாரிச்சிருக்கே வேண்டாம் ஐயா. இவ்வளோ அதில் மறுத்து இருந்தால் அதோட போயிருப்பாங்க. அதில் மறுக்கலைன்னா இப்படி இந்த எத்தனை வருஷம் 2018 பிளான்ட் கோடி மூடி 2019 ஆகஸ்ட்ல தான் NGT ரெடிக்கிட்டே வருது. அப்புறம் இவங்க 2020க்கு ஹைகோர்ட்டில் போகிறாங்க. இந்த மாதிரி போகிறாங்க. ஹைகோர்ட் அவன் இப்போ சொன்னோன்னே அவன் NGTயிலே தூக்கி தோற வச்சுட்டான். அவன் வாட் எவர் கவர்மெண்ட் செட் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ரிப்போர்ட்டு இந்த கப்பல் அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க உடனே ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இதான் நடந்துச்சு. அங்கே போனவங்க அதுக்கு மேலே இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ லாஸை பற்றி சொல்லுவார். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு மக்கள் எழுச்சிக்காக ஒரு அரசாங்கம்
இணைந்து போனதுனால வெஸ்ட் பெங்கால் நானோ கார் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும், டாடா கம்பெனி நானோ கார் ப்ராஜெக்ட், அதை அந்த சிங்கூரை அதை ஒரு ஊரில் விட்டு வெளியேற்றிட்டாங்க. அதோடைய இம்பேக்ட் என்னாச்சு, வெஸ்ட் பெங்கால் இஸ் ஆன்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஆயிட்டுல, அங்கே எவனும் போக மாட்டேங்கல்ல, அவன் அதை திருப்பி எடுக்கிறதுக்கு அவன் வீடை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கான். அவன் எங்கே போனான், குஜராத்துக்கு போனான், குஜராத்தில் அவன் இண்டஸ்ட்ரியாக வச்சுட்டான். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வெளி மாநிலங்களுக்கு போயிடுது. இப்போ நான் அன்றைக்கி கூட ஒரு பேப்பர் பார்த்தேன், ஒடிஷாவுக்கு போயிட்டு நபருக்கான், தூத்துக்குடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் இண்டஸ்ட்ரி ஒடிஷாவுக்கு போயிட்டு 2022 ஸ்டெர்லைட் ஆனது பெரிய அவங்க பெரிய இந்த மெட்டல் கிங்னு சொல்லலாம். அவங்க வேர்ல்டு மெட்டல் கிங். நான் அவங்களுக்கு ப்ரோவ் பண்ணல, நான் அவர் பார்த்ததுலாம் கேட்டதும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கே அன்னைக்கு இந்த 13 பேர் இறந்த பிறகு அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அனில் அகர்வால் கொடுத்தாரு. எனக்கு இந்த 13 பேர் இப்படி இறந்து போனால் ரொம்ப மன வருத்தம். நாங்கள் என்ன தான் இந்த போலீஸ் கண்ட்ரோலுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் என்னன்னா எடுக்கும் நீங்கள் சொன்னால் கூட நான் தயாராக இருக்கேன், பணம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் எத்தனையோ கோடி ரூபா நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் இந்த ஊருக்கு நகரத்துக்கு இந்த மக்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வி வாண்ட் ஸ்பெண்ட், ஏன்னா வி ஷுட் க்ரோ வித் த பீப்புள். அதுதான் எங்களுடைய கான்செப்ட். போயிட்டாங்களே, இன்னும் இட் இஸ் நாட் டூ லேட், எனிதிங் டு பி டன், யூ ப்ளீஸ் பி ஃப்ரீ டு டாக் டு அஸ் அப்படி தான் அவங்களும் சொன்னாங்க. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி போயிட்டு இப்போ 2022 நவம்பரில் 80,000 கோடி ரூபாய்க்கு கர்நாடகாவில் இதே ஸ்டெர்லைட்டானது ஒரு இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரில் அவங்க புதுப்பிக்க எரிசக்தி துறையில் முதலீடு பண்ணிக்காங்க 2022 நவம்பரில். அவங்களுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் யாருக்கு வர வேண்டியது, இங்கே வர வேண்டியது. ஏன்னா இப்போ அவங்க போயிட்டு எல்லா தொழிற்சாலையிலும் போயிட்டு அப்போ என்ன ஆகும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன ஆகும், என்ன தேக்க நிலை தான் ஆகிட்டுருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள் 1997 அப்புறம் ஸ்டெர்லைட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25,000 தொழிலாளர்கள் வேலை கிடச்சி. எப்படி, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்டைரக்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு. ஒரு நாளைக்கு 400 லாரி வரும் அங்கேருந்து போர்ட்லேருந்து இப்போ போர்ட்லேருந்து ஸ்பிக்குக்கு வரும். எது ஹைட்ரோ கார்பன் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா இது போட்டு இதிலே கண்ணேரிலே கொண்டு வந்துடுறாங்க. சின்ஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஏர் கோஸ்டல் லைன். இதுக்கு அப்படி இல்லாதனால அதுக்கு இப்போ பெல்ட்டுக்கு மேலே 400 லாரி வந்துக்கிட்டு இருந்துச்சு, 400 லாரி போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ டர்ன் ஓவர், எவ்வளோ இண்டஸ்ட்ரி, எவ்வளோ இருந்துச்சு. லோடிங் அன்லோடிங் ஆப்ரேஷன் பாருங்கள், ப்ராப்பர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் லோடிங், அந்த ரா மெட்டீரியல் அன்லோடிங், இப்படி எவ்வளோ பெரிய போர்ட்ரஸ்னுடைய எத்தனை பெர்சன்டேஜ் அதனுடைய இது போயிடுச்சு. இதனுடைய நம்ம தொழிலாளி வேலைவாய்ப்பு வச்சு, அப்புறம் இதனுடைய இந்த ஜிப்சம்ஸை வச்சு எத்தனை தொழிற்சாலைகள், பாஸ்பாரிக் ஆசிட் வச்சு உர தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில்கள் எத்தனையோ இந்த தமிழ்நாட்டில் அதை சார்ந்தவங்க. அதான் எந்திக்கவே முடியாது. இந்த அப்புறம் காப்பர் இப்போ விலையை இம்போர்ட் பண்ணுறான், காப்பர் தமிழ்நாட்டில் இம்போர்ட் பண்ணுறான். அப்போ விலை கூடுது. இப்போ இந்த காப்பரை யார் ஏட் பண்ணுறான்னா கட்ச் காப்பர் அப்படின்னு குஜராத்தில் இருக்கு. அவங்க தான் இப்போ எல்லாத்துக்கும் இந்த வேக்கன்சியை, இந்த இடைவெளியை அவங்களுக்கு ஒரு க்ளோரி ஆகிட்டு அவங்க எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணுறாங்க. நாட்டுக்கு பொருளாதாரம் போச்சு, அந்நிய செலவான கையிருப்பு போச்சு, தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் போச்சு, எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு. சரி, ரைட், இப்போ என்ன செய்யலாம்னா ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் இருக்குது. என்ன வழின்னா, சுப்ரீம் கோர்ட் போயாச்சு, ஸ்டாண்ட் டவுன். அப்புறம் அதை ரினியூவல் பெட்டிஷன் போட்டாங்க, அதை மறுபடியும் ஒரு சீராய்வு மனு போட்டாங்க, அதுவும் தள்ளிப்பட்டது. இன்னும் ஒரே ஒரு ஆய்வு இருக்குது. என்ன ஆய்வு இருக்குன்னா, க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம். அதுக்கு முன்னால் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மாநில அரசை பணிவோடு கேட்டேன். மாநில அரசு வெறும் கன்சர்ன், அதையும் நம்முடைய முதல்வரானது தூத்துக்குடி மாவட்டத்தை அப்டேட் பண்ணணுங்கிற மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நிறைய கொடுக்குறாரு. இப்போ ஒரு அநேகமாக இப்போ ஒரு புது கார் தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க, அந்த ஃபர்னிச்சர் பார்க் கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய இந்த ப்ரியாரிட்டி ஹாஸ் பீன் கிவன் டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா அவங்க ஒருவேளை இந்த லாஸை காம்பன்சேட் பண்ண நினைக்கிறாங்க, என்னமோ தட்ஸ் ஆல்சோ குட், அவங்க கன்சர்னாக தான் இருக்காங்க. ஆனால் இது எக்ஸிஸ்டிங் இது பண்ணிட விட்டுற வேண்டாமே அப்படிங்கிற முறையில் நான் சொன்னதுலையும் கேட்க வேண்டாம். ஒரு சேஃப்டி ஆடிட், வாட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி, ஏன்னா ஆஃப்டர் த க்ளோசர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி
வாஸ் இட் ட்ரூ? அவங்க சொன்ன எல்லாம் உண்மை தானா? முதல்ல இப்போது இவ்வளோ நாள் என்ன ஆச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சு, இந்த அரசாங்கம் தலையிடவே முடியல. இப்போ எல்லா கேஸும் முடிஞ்சிட்டு, நோ கேஸ் இஸ் பெண்டிங் இன் த கோர்ட் ஆஃப் லா. அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஷுட் பி ஃபேர் அனஃப், ஃப்ரீ அனஃப் டு டாக் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். உண்மையாக அப்படி பெரிய மாதிரி ஒரு அநியாயமாக மூடிட்டாங்களப்பா, தொழிலாளியும் பாதிக்க உண்மையாக ரொம்ப போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியும், கம்பெனிக்கு நல்லது இருக்க மாதிரியும், நாட்டுக்கு நல்லது இருக்கிற மாதிரியும், நம்ம மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்குறேன். இந்த இப்போ பொல்யூஷன்லாம் குறைஞ்சிட்டா பார்க்குறேன், நிலத்தடி நீர்லாம் நல்லா ஆகிட்டா, இந்த அது என்ன இப்போ புற்றுநோயெல்லாம் குறைஞ்சிட்டா. ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி புற்றுநோயெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இது எத்தனை 6வது இடத்துல 7வது இடத்துல தான் இருக்குது. முதல் இடத்துல காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் தான் இருக்குது புற்றுநோயை பொறுத்தவரையில். அப்புறம் நிலத்தடி நீர் 16 கிலோமீட்டர் போச்சுன்னு யார் சொன்னான்னா, எல்லா ஆய்வறிக்கையும் சொல்லுது. விஓசி காலேஜில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அவங்க தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்தில் கடல் நீரானது 11 கிலோமீட்டருக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இண்டிபெண்ட். அது மாதிரி ஏர் பொல்யூஷனை பொறுத்தவரை எல்லாம் பத்திரிகை வந்திருக்கு. நான் ஒன்றும் எனக்கெல்லாம் யாரும் காப்பியும் கொடுக்குறதுல ஒன்றும் கொடுக்கல. பீயிங் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஐ ஹவ் காட் ஆல் ரெக்கார்ட்ஸ், ஆல் இன் பேப்பர்ஸ். இதான் எனக்கு டாக்குமெண்ட்டு. எனக்கு யார் கையில் விடுக்கா? ஏன்னா பாசு கட்டி விளையமாக மரியாதையாக ரூபா கொடுத்தா தந்துடுறாங்க. அதை டு ஃபாலோ இட். நான் அதை எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேசினா ஒரு புள்ளி வரமாக சொல்லணும், டாக்குமெண்டேஷனோட சொல்லணும். இல்லை சும்மா தான் அவன் கதவடக்கூடாது. அது நம்ம மாதிரி பெரிய ஆளாக இருந்தால் கதவரலாம், யாரும் எடுத்து கேட்க மாட்டாங்க. சின்ன ஆளாக இருந்தால் டாக்குமெண்ட்லாம் கூட பிடிச்சிக்கிடுவான். இங்கப்பா நான் ஒடிசாவுக்கு போயிட்டு என்னப்பா இதை வச்சா ஒடிசாவுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன். என்ன தன் நிலத்த நீர் பேர் என்ன விவசாய காலேஜ்லேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் பொல்யூஷனை பற்றியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் போக்குவரத்து காரணமாக ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கு. இண்டிபெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இன்னும் இருக்கும்போது எது உண்மைன்னு அவங்க வெறுப்பு இல்லாமல் ஒரு ஆய்வு செய்து உள்ளபடியே அந்த இண்டஸ்ட்ரி போன பிறகு மக்களுக்கு நன்மை இருந்தால் ஓகே. நன்மை இல்லை, ஒரு ஏதோ ஒரு எமோஷன், நான் அவர் சொன்னார் ஏதோ ஒரு எமோஷனில் அது சரியான முறையில் கையாளாமல் போலீஸ் கையாளையோ அல்லது அந்த துறை அது கையாளையோ அல்லது நிர்வாகம் கையாள வாட் எவர் இட் இஸ், நஷ்டத்தை இட் இஸ் நாட் டூ லேட், வில் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிபெண்டாக சேஃப்டி ஆடிட் மாதிரி போட்டு நிபுணர்களை போட்டு விசாரித்து அதனுடைய உண்மையின் அடிப்படையில் இந்த இண்டஸ்ட்ரியை திறந்தா அல்லது நடவடிக்கை எடுத்தால் நல்லது நடக்கும். இதுதான் என்னுடைய இதை பற்றிய ஒரு நிறைவு. வேகமெடுக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தடை போடக்கூடாதுன்றது ஒரு தரப்புடைய வாதம். வளர்ச்சின்ற பேர்ல எதை வேணாலும் செய்யலாமா அப்படின்றது இன்னொரு தரப்பு முன்வைக்கக்கூடிய கேள்வி. இப்படி களத்துல 2 தரப்பு இருக்கிறது நேரடியா தெரிஞ்சாலும் இதை பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாத விளிம்பு நிலை மக்களும் தூத்துக்குடியில இருக்கத்தான் செய்றாங்க. சொல்லப்போனா இந்த தரப்போட எண்ணிக்கை தான் அதிகம். அவங்கள தேடித்தான் இந்த பயணம் தொடரப்போகுது.